சீமான் முதலமைச்சராவாரா, சீமான் வெல்வாரா, சீமான் என்ன செய்ய போறாரு, அவர்கிட்ட இலவசங்கள் இல்லையே, கவர்ச்சியிலே தான் பெரிய ஹீரோன்றாங்க, பெரிய ஒரு மாடல் அப்படின்றாங்க. என்ன துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டவனே, துப்பாக்கி படத்தை நடிச்சவனே பெரிய ஹீரோனா, துப்பாக்கி தூக்கி சண்டை போட்ட எங்க தலைவன் எவ்வளவு பெரிய ஹீரோ. திரையில வசனம் பேசிய நீயே மிகப்பெரிய ஹீரோனா, என் மக்களுக்காக தரையில போராடிய எங்கள் தலைவன் பிரபாகரன் இந்தியாவில் உலகத்துல மிகச்சிறந்த ஒரு ரோல் மாடல் ஹீரோ, ஒன்னு ஹீரோ என் தலைவன் பிரபாகரன். அவரை ஆயுதமாக தூக்கி, அறிவாயுதமாக தூக்கி இந்த பிள்ளைங்க களத்தில் நிக்கிறோம். நாங்க இந்த சித்தப்பா 2000, அப்பா 2000, விஜய்னா 2500. ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. ஊடகத்தை விட்டு அப்ப போனவங்க வரவே இல்லை. 2500 ரூபாய் கொடுக்குறது சரிதான்ப்பா. தமிழ்நாட்டில் 3 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 2500 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 7500 கோடி ரூபாய் வருது. வருஷத்துக்கு 90,000 கோடி வருது. 5 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே கடன் 10,64,000 கோடி. இந்த 4 லட்சம் கோடிய எங்கிருந்து விஜய் கொண்டு வருவார்னு கேட்டேன். நீ திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்ட்டான். தாலிக்கு தங்க ஒரு பவுனு, தாலிக்கு பட்டு போட ஒரு சேலை, யாரு எத்தனை கல்யாணம் முடிஞ்சாலும் கொடுத்துருவாரு. சரிங்க, ஒரு பவுன் தங்கம் 1,20,000 ரூபாய். தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் 10 திருமணங்கள், பதிவு செய்யப்படாத திருமணங்கள் நிறைய இருக்கு. அது பனையூர்ல கூட நடக்கும். பதிவு செய்யப்படாம பதிவு செய்த திருமணங்கள் 10 லட்சம். 10 லட்சம் என்று 1,20,000 ஒரு பவுன் என்றால் கணக்கு பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் 6,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் வருது. இந்த 10,000 கோடி ஆண்டுக்கு என்றால் அது 1 லட்சம் கோடி. இதை எங்கிருந்து எடுப்பீங்க? யார்கிட்ட கடன் வாங்குவீங்க? இப்படி கடன் வாங்கி தாலிக்கு தங்கத்தை எந்த பெண்ணாவது கேட்டாங்களா? 2,500 ரூபாய் எந்த பெண்ணாவது கேட்டாங்களா? எங்களுக்கு தாலிக்கு தங்கமோ 2,500 தேவையில்லை. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இதுதான் இலவசமா தேவை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை நான் இலவசமா கொடுப்பேன் என்பது எங்கள் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி. எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அரசு பள்ளியில தான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், கவுன்சிலர், வார்டு சேர்மன் எல்லா பிள்ளையும் அரசு பள்ளியில படிக்கணும். இது சட்டம். நான் உங்களுக்கு ஆட்சியில அப்பதான் அது தரம் உயரும். முதலமைச்சர் பிள்ளையோ இல்லை அங்கன்வாடி ஊழியர் பிள்ளையோ அரசு பள்ளியில படிக்கும். அரசு மருத்துவமனையில தான் எல்லாரும் சிகிச்சை எடுக்கணும். சட்டம் போடுவோம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எந்த லட்சணத்துல இருக்கு? ஆரம்ப சுகாதார நிலையம் எந்த லட்சணத்துல இருக்கு? போன உடனே சிகிச்சை கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்? மீனாட்சி மிஷன் அப்பல்லோ போன உடனே பீஸ கட்டினா தப்புன்னு தூக்கி சேர்ல வச்சு கொண்டு போயிடுவான். ஏன்? பணம். ஆனா அரசு மருத்துவமனை கால்களுக்கு காத்து நிக்கணும். ஏன்? இலவச மருத்துவம், தரமில்லாத மருத்துவம். நாங்க என்ன சொல்றோம்? தரமான, சமமான, சுகாதாரமான, அனைவருக்கும் பொதுவான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம். கிராமப்புறங்களிலேயே தரமான மருத்துவமனை, கிராமப்புறங்களிலேயே தரமான பள்ளிக்கூடம், தூய்மையான குடிநீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். இது எங்களுடைய வாக்குறுதி. எங்கள் பாட்டங்கள் குளித்து விளையாடிய வைகை 10 ஆண்டுகளில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பழையபடி வைகையை கொண்டு வருவோம். வைகை மட்டுமல்ல, காவிரி தன்மண்ணை பாராது தமிழ் கண்டவர் பொய்யை வருகிறது என்று பாடிய பாரதியார் பாட்டில் கூடிய அத்தனை நதிகளும் எங்களுடைய ஆறுகள் மீட்டுருவாக்கம் செய்யப்படும். ஒரு தலைவனுக்கு கனவு இருக்கு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். என் நாட்டையே பசுமை சோலையா மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, விவசாயம் அரசு வேலை, மாடு மேய்த்தல், ஆடு மேய்த்தல் அரசு வேலை. மாடு மேய்க்கிறது அரசு வேலையா? ஆடு மேய்க்கிறது அரசு வேலையா? சீமான் எம்பிஏ முடிச்சவர, எம்பிஏ முடிச்சவர, எம்டெக் பயோடெக்னாலஜி முடிச்சவர, ஐடி முடிச்சவர மாடு மேய்க்க சொல்றாரோ? இந்த பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஒயினி, ஜின்னு, டாஸ்மாக், சாராயம் ஊற்றி கொடுக்கிற சாராயம் விற்கிற அரசு வேலை பார்க்க முடியாது. நமக்கு சோத்தை போடுற விவசாயி அரசு வேலை பார்க்க கூடாதா? 100 நாள் வேலை திட்டத்துல நீங்க என்ன பண்றீங்க? முற்போக்குவாதிகள், சோக்கால்டு முற்போக்குவாதிகள் 100 நாள் வேலை என்ன பண்றீங்க? 280 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து ஒரு 100 பேரை கூட்டு போய் ஒரு குளத்தாங்கரில் உட்கார வச்சு, அதுவும் புளிய மரத்த அடியில உட்கார வச்சு, புளிய மரத்த அடியிலே புஷ்பலதா மடியிலேங்கிற மாதிரி உட்கார வச்சு,
இந்த விஜய் பொண்டாட்டி வந்து கேஸ் போட்டுருவானா, இவன் ஒரு ஹீரோயின் இப்படி போயிட்டாங்க அப்படி என்னடி சொல்றான் அது. அந்த ஹிந்தி படத்துல இந்த முத்துப்பாண்டி அடிச்சு தங்கச்சியை கூட்டு போனாமல அப்படியே கூட்டு போயிட்டாட்டும் நீ அங்க உட்காந்து அன்னைக்கு போன வரவே இல்லை. இப்படி புராணி வச்சுட்டு உட்கார்ந்துதான் 100 நாள் எடுத்துட்டான். என் மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டீங்க. நாங்க சொல்றோம், உழைத்த என் மக்களை, என் அக்கா தங்கச்சியின் பெரியாக்கா சித்தியை மீண்டும் அரசு பணிக்கு உழைப்பை கொட்டக்கூடிய விவசாயத்துக்கு இருக்கிறோம். காலையில 10 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு போயிருங்க, 10 to 6 ஒர்க்கு தான். ஆனால் 25,000 ரூபாய் சம்பளம் தரப்படும். எல்லாரையும் உழைப்பின் பக்கம் திருப்புவது. இங்க மதுரையில என்ன விளையும், மதுரையில என்ன விளையுமோ அது சார்ந்த தொழிற்சாலை பூக்கள், மல்லிகைப்பூ. மதுரை என்றால் மல்லி, புவிசார் குறியீடு பெற்ற மல்லிகைப்பூ, மதுரை மல்லிகை. அந்த மல்லிகைப்பூ சார்ந்த தொழிற்சாலை, வாசனை திரவிய தொழிற்சாலை, மல்லிகைப்பூ தோட்டம் பக்கத்துல அரசே தோட்டம் வைக்கும். தனியார் தோட்டம், அரசு தோட்டம் வைக்கும். 1000 ஏக்கர்ல மல்லிகைப்பூ தோட்டம். அது பக்கத்துல சென்ட் ஃபேக்டரி. அதுல படித்தவன் படிக்காதவன் அனைவருக்குமான அரசு வேலை. பூப்பறிப்பதற்கு படிக்காதவனுக்கு வேலை, பூக்கள்ல செஞ்செடுத்து தயாரிக்கிறதுக்கு அங்க ஐடி ஊழியருக்கு, அங்க எம்பிஏ படித்த பட்டதாரிக்கு, அங்க இன்ஜினியருக்கு, பொறியாளருக்கு, எல்லாருக்குமான வேலையை உறுதி செய்ய முடியும். பக்கத்துல கால்நடை, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனி வளர்த்தல் என்று இதில் இருந்து தமிழ்நாட்டினுடைய கடனை மொத்தமாக அடித்து 5 ஆண்டுகளில் கடனாக மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும். படிப்பு இளைஞர்கள், தமிழக எல்லாரும் படிச்சவங்கதான், மெத்த படிச்சவங்கதான், குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சவங்கதான். மக்களரசு டாட் என்ற இணைய பக்கத்துல நாம் தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு வரைவு இருக்கு. www.மக்களரசு.com பக்கத்தில் பாருங்க. 49 அறிக்கைகள், 460 பக்கம், ஒரு இலவசம் கூட கிடையாது. தண்ணி, மருத்துவம், கல்வி, இந்த 3ஐ தவிர அனைத்தையும் மக்களே விலை கொடுத்து வாங்குவதற்கான அரசு உருவாக்குகின்றது. அப்படி திமுக சொல்லுமா, அதிமுக சொல்லுமா, தாவேக சொல்லுமா? திமுக 70 வருஷம் ஆண்டு கொழுப்பிச்சு. அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஒரு 252வது பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காப்ல. 252வது பரம்பரைக்கு. மன்னராட்சி காலத்துல ஆற்காடு நவாப் இருந்தான். ஆற்காடு நவாப் வந்து வரி வசூல் பண்ணலாம். எப்படி? நீங்க வந்து ஒரு ஏக்கர் நெல் போட்டா எனக்கு காசு தரணும், ஒரு ஏக்கர் பருத்தி போட்டா எனக்கு காசு தரணும் அப்படின்னு ஆற்காடு நவாப் போட்டான். இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஆற்காடு நவாப் அண்ணன் மூர்த்தி. பத்திரங்கள் துறையில ஒரு ஏக்கர் ஏன் ரியல் எஸ்டேட்ல வேணாலும் 2 லட்சம் ரூபாய். யாரா நீ முதல்ல ஏன் தரணும்? இன்னும் கூட்டம் கேட்கலங்க. நான் கேட்கல, யாரும் கேட்கலன்ற. எனக்கு அந்த மாதிரி மூர்த்தி மேல பெரிய மரியாதை உண்டு, ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன், மாற்றுக்கிறது இல்ல. உனக்கு ஏண்டா தரணும்? நீ யாரு முதல்ல? எம்எல்ஏ சம்பளம் 1,50,000 ரூபாய், அமைச்சர் அங்க கமிஷன் வாங்கி ஓடிப்போ. எதுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம்? தேர்தல் தேதி அளிச்சாச்சு, எலெக்ஷன் கோடு வந்துச்சு. ஆனாலும் மூர்த்திக்கு எல்லா ரியல் எஸ்டேட் அதிபரும் ஏக்கருக்கு 2 லட்சம். தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் ஏக்கர் பட்டா போடப்படுது, எத்தனை லட்சம் ஏக்கர் பட்டா, எவ்வளவு காசுடா, எவ்வளவு காசு? என்னடா கேட்பீங்க? பார்த்தா 150 கோடிக்கு கல்யாண மண்டபம். மதுரையில திருப்பரங்குன்றம் மலையை தவிர மத்த எல்லாத்தையும் அறுத்தாச்சு. திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்கிறதா விட்டு வச்சிருக்காங்க. மொத்தத்தையும் சோனி முடிச்சாச்சு. சரி, கொள்ளையடிச்சீங்களே, இப்படி பண்ணினீங்களே, ஒரு 10 கோடியை, ஒரு 100 கோடி ஒதுக்கி வைகையார சுத்தப்படுத்திருந்தா மூர்த்தி புகழ் வாழ்க, மூர்த்தி மதுரை மண்ணின் மைந்தன், மூர்த்திக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. செல்லூர்ல சாக்கடை நாட்டம் உள்ள போக முடியல. வெள்ளம் வந்துச்சு மதுரையில. நான் போய் சொல்லல, உங்க எல்லாரும் தெரியும். வெள்ளம் வந்துச்சு. வெள்ளத்துல சாக்கடை, பக்கத்துல தேவர் சிலை, சுபாஷ் சிலை, அது எல்லாம் மூழ்கு அளவுக்கு சாக்கடை. உங்களுக்கு மனசு வலிக்கல? 1000, 2000, 3000 என்று ஓட்டு போட்டு இப்படி மதுரையை சாக்கடையா நாம மாத்திட்டோமே அப்படின்னு உங்களுக்கு மனசு வலிக்கணும். எல்லாரும் என்ன பண்ணோம்? ஒரு நகைக்கடைக்கு போறோம். நகைக்கடைக்கு போனா நல்ல நகையை தேர்ந்தெடுத்து வாங்குறோம். இந்த நகை யாராவது போயிட்டு மதுரையில நிதியாட்டி சொல்லுங்க, இங்க போயிட்டு இப்ப ஒரு பொண்ணு தாலிசன் வேணும், பார்த்த உடனே கவரிங் மாதிரி பல்லு அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? பார்த்த உடனே பழிச்சு இருக்குன்னு சொல்லுவீங்க. மதுரை தேனியானந்தத்துல போய் ஒரு சேலை வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்ப உட்கார்ந்து ஒண்ணு டர்னு கிளீன் ஒரு சேலை கொடு அப்படி கேட்பீங்களா? 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் உறுதியா வாங்குவீங்க. அது 1/2 மணி நேரம் புரட்டி பார்ப்பீங்க. ராமராஜ் காட்டுல போய் ஒரு ஆம்பளை சேலை வாங்க, ஒரு வேட்டி வாங்குறாருன்னா இப்ப பேண்ட தூக்கி பைக்ல போட்ட உடனே 2ஆ கிளீன் ஒரு வேட்டி கொடு அப்படி கேட்பீங்களா? நல்ல தரமான பேண்ட், துண்டு, அந்த கலர் இருக்கு பாருங்க, அப்படியே மூஞ்சில அப்பா மஞ்சள் கலர் துண்டு போட்ட உடனே மூஞ்சில அப்பணும். இப்ப சாயம்பாவாத துண்டு கொடு,
சாயம் போகாத புடவை கொடு, பார்த்து பார்த்து வாங்குறோம். தக்காளி எடுக்கிறோம் கடைக்கு போய், தக்காளி எடுத்தா வடிவல் விவேக் ஒரு படத்தை மார்க்கெட் இருப்பாரு, என்ன பூத்த கத்திரிக்கா, என்ன தக்காளி தூக்கி எறிவாரு. அது மாதிரி தக்காளி எடுத்தா கூட பார்த்து பார்த்து வாங்குறோம். வெண்டைக்காயை உடைச்சு உடைச்சு பார்த்து வாங்குறோம். எந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து பார்த்து, ஒரு உணவை, புடவையை, நகையை பார்த்து பார்த்து வாங்குற எண்ணிக்கூடிய மக்களே, 5 ஆண்டுகள் உங்களை ஆளப்புற தலைவனை மட்டும் எப்படி நீங்கள் தற்கொலைகளையும், தலைநட்டவனையும், கேள்விட்டவனையும், உழைவாளையும், ஆட்சியர் கொள்ளையையும் எப்படி தேர்ந்தெடுக்கீங்க? இதே மண்டலான காமராஜர் முதலமைச்சராக இருந்தாரு, இதே மண்டலான கக்கன் அமைச்சராக இருந்தாரு, இதே மண்டலான ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. நல்லவர்கள் ஆண்டார்கள். காமராஜர் முதலமைச்சராக இருந்தால் கக்கன் அமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார், செந்தில் பாலாஜி அமைச்சர். அவ்வளவுதான். நீங்க உங்க எம்எல்ஏ நல்லா இருக்கணும்னா தலைவன் நல்லா இருக்கணும். தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம, ஒத்த பைசா காசு வாங்காம, எவங்கிட்டையும் பேரம் பேசாம, தனித்து மக்களை நம்பி நிற்கிற ஒரே தலைவன், இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிற தலைவன் எங்களுடைய சொந்தவர்கள் சீமான் மட்டும்தான். வேற யாரா இருக்கான்னு சொல்லுங்களா பார்ப்போம். மதுரையில விஜய் ரசிகர்கள் அதிகம். அவங்க சாட்டை திருமணம் பழங்காலத்துல கூட்டம் போட்டா விஜய் வந்துடாடே, இங்க விஜயை விட அஜித் ரசிகர் தான் அதிகம். அது அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சுதான் அவருக்கும் கூட்டம் கூடி இருக்கும். விஜய்க்கு கூட்டம் கூட 10 மணிக்கு கூடி இருக்கும். ஆனா என்ன, அவன் உண்மையிலே நல்லவன், அவரு இவன் ஒரு நாகரிப்பு. நான் விஜயோட ஒப்பிடுறதுக்காக அஜித் தூக்கல, நான் இயல்படியே அஜித் ரசிகன். அது ஒரு விஷயம். இயல்படி அந்த இவனை பிடிக்காது எனக்கு. இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு வச்சு செய்யறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அது பழைய படம் இருக்கு. ஒரு தலைவன் என்றால் கொள்கை இருக்கணும். திமுக கூட ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் என்ற கொள்கை. அதிமுக கூட திராவிடத்துறை நீட்சி. சிபிஎம் ஒரு கொள்கை இருக்கு, பொதுவுடைமை. மக்கள் நீதி அமைப்பு கூட சண்டை சொல்ற கோட்பாடு இருக்கு. பிஜேபி கூட இந்துத்துவா என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. விஜய் கட்சியில யாராவது இருந்தா சொல்லுங்க, விஜயனுடைய கொள்கை என்ன? திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எப்ப யார் பணி? ஜெயலலிதா ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா கொள்கை தலைவர், காமராஜர் கொள்கை தலைவர், வேலுநாச்சியார் கொள்கை தலைவர், அஞ்சலி அம்மாள். சத்தியமா சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முதல் நாள் தான் அஞ்சலி அம்மாள் பேரே அவனுக்கு தெரியாது. யாருன்னு கேட்டிருப்பான், என்னது அவருக்கு எப்படி தெரியும்? கொள்கையே விளக்காம ஒருத்தன் வர்றாங்க, அவனுக்கு ஓட்டு போட ஒரு கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் காத்திருக்கு. அவருக்கு 40, அவருக்கு 38, அவருக்கு 22. திமுக தேர்தல் நின்றுச்சு, ஒரு தெரியும் திமுக இவ்வளவு வாக்கு இருக்குன்னு. அதிமுக தேர்தல் நின்றுக்கு, வாக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரியும். பிஜேபி காங்கிரஸ் கூட எவ்வளவு வாக்குன்னு தெரியும். நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 வாக்களை பெற்றோம். எங்க வாக்கு எங்களுக்கு தெரியும். விஜயுடைய வாக்கு யாருக்கே தெரியாது. ஆனா ஊடகத்தில் உட்கார்ந்துகிட்டு அவருக்கு 42, அவருக்கு 22, அவருக்கு 32. ஏழு 42, எது 22? வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் நேரா வருவாரா, 36 வருஷம் நடிச்சிருக்கேன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சிஎம் ஆக்கிருங்க. 36 வருஷம் நடிச்சிருக்கீங்க, உங்க சிஎம் ஆக்கிறோம். 9 வருஷம் நான் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு முத்துராமலிங்க கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருக்க எனக்கு ஓட்டு போடுங்க ஐயா நல்லவன்னு கேட்கல. ஐயா காமராஜர் கேட்கல. 7 வருஷம் ஜெயில இருக்க ஓட்டு போடுங்க நல்லவன்னு கேட்கல. என் முன்னோர்கள் என் மக்களுக்காக, மண்ணுக்காக உழைச்சி ஜெயிலுக்கு போனா, அவர்கள் கூட சிறைக்கு போன ஓட்டு போட கேட்கல. ஆனா இவங்க நடிக்க எனக்கு ஓட்டு போடு, நடிச்சா ஓட்டுலாம் போட முடியாது, வேணா பாக்குறோம். இல்ல கடவோட யாரும் இல்ல, விளையாட வாழாம்புள்ள வில்லாலா. ஓகே, லவ் யூ, போ. ஒரு லைக், ஒரு ஹார்ட்டின்னு, அவ்வளவுதான் பண்ண முடியும். இல்லங்க, நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், உன்னோட பிரபுதேவா நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் நல்லா நடிப்பேங்க, உன்னோட பல மடங்கு வடிவம் நடிப்பாரு, அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? நான் பெரிய கவர்ச்சி கண்ணுங்க, கண்ணிலையும் நயன்தாரா உன்னோட கவர்ச்சி கண்ணி, அப்ப அவங்கள ஆட்ட போடலாமா ஓட்டு? நடிச்சா போட முடியாதுடா. மக்களை நேசிக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை உணரணும், மக்களுடைய பிரச்சனைகளை கூட நிற்கணும். தன்னை நம்பி பார்க்க வந்த 41 பேர் செத்த பொழுது துன்பக்காரன் புரியக்காரன் சொல்லி ஓடி போன உனக்கு எப்படி இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்பதை இந்த அறிவார்ந்த சமூகத்தை நான் கேட்கிறேன். எதுக்கு ஓட்டு போடணும்? நாளைக்கு ஒரு பிரச்சனை, விஜய் ஓடி போவாரா, களத்தில் நிற்பாரா? ஓடி போயிடுவாரு. ஆனா அதே கரூர்ல ஒரு ஆள் செத்து இருந்தாலும், உசிரே போனாலும் எங்க அண்ணன் சீமான் அந்த களத்திற்கு வெளியே இருக்க மாட்டார்.
மதுரையில ஜல்லிக்கட்டு போராட்டம், எல்லா கட்சி தலைவர்களும் வந்தார்கள். எல்லாரும் விரட்டி அடிச்சான். நான் பார்த்த கண்ணு தண்ணி பாக்கெட் இருப்பாங்க, வாட்டு பாக்கெட் தூக்கி அடிச்சான். திருச்சியில கேங்கல போனாரு, விரட்டி விட்டான். மூக்காசாலி போனாரு, விரட்டி விட்டான். 2016 ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏ, எம்பி, ஓபிஎஸ் எல்லாரும் போனாரு, விரட்டி அடிச்சான். ஆனா ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான், அண்ணா நீ உட்கார்ந்து கொண்டு அனுமதித்த ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு தலைவோட்டுவது, அதை சொன்னாங்க கீதா சீமான் சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு தலைவோட்டுவது. அந்த தடை உச்ச நீதிமன்றத்தில் உடைவதற்கு முன்பாக நீதிமன்ற வழக்கு போது வழக்கு இல்லை என்றால் விழியாது கிழக்கு தடை, அதை உடை என்று மேலூர்ல ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடத்திய தலைவன் எங்க அண்ணன் செந்தமன் சீமான். நடத்தி காட்டியவர்கள் இந்த நேரில் என்னுடைய தம்பிமார்கள், அண்ணன்மார்கள். மேலூர் அரிட்டாப்பட்டி பக்கத்துல அரிட்டாப்பட்டி மலைக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டு நடத்தணும். உளவுத்துறை தன்னிச்சு எங்க நடத்த போறீங்க? நாங்க உசிலம்பட்டில் நடத்த போறோம். வேற எங்க நடத்த போறீங்க? நாங்க அங்கிட்டு வாடிப்பட்டி பக்கம் போறோம் அப்படின்னு கதையை கட்டி அங்கிட்டு விட்டுட்டு போலீஸ அங்க நடத்தி உளவுத்துறை தன்னிட்ட. எப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாருக்கும் தெரியாம கூட்டினீங்க? லட்சக்கணக்கான துப்பாக்கி மத்தியில ஈழத்துல தலைவனை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த தெரியாதா? ரத யாத்திரை வந்துச்சுங்க, ரத யாத்திரை. இது பிஜேபி ரத யாத்திரை வந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள கேரளா செங்கோட்டைக்கு வருது. ஐயா ஸ்டாலின் சென்னையில் ஆர்ப்பாட்டம். அதாவது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, என்ன திருச்செந்தூர் சாமி கும்பிட என்ன திருநெல்வேலியில குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டைக்கு வருது. தென்காசி செங்கோட்டைக்கு அவர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஆனா தடையை மீறி, உளவுத்துறையை மீறி, காவல்துறையை மீறி அந்த ரத யாத்திரையை செங்கோட்டைக்குள்ள போய் தடுத்த ஒரே தலைவன் எங்க சொந்தங்கள் சீமான் மட்டும்தான். எங்க வரலாறு மதுரை, திருப்பரங்குன்றம், அதேபோல கரூர் பசுமீஸ்வரர் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில், அதேபோல மருதமலை முருகன் கோயில், இந்த கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழை கோபுரம் ஏற்றிய கட்சி நாம் தமிழ் கட்சி. இன்னைக்கு தமிழ், இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்று பேச, என் நிலம், என் நீர், என் காற்று என்று பேச ஒரு தலைவர் இருக்கானா? காற்று எப்படி உருவாகுது, மழை எப்படி உருவாகுது, தண்ணீரை ஏன் பாதுகாக்கணும் என்று சூழ்நிலை அரசியலை மாட்டுக்கும் போராடுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான். மனுஷனுக்கு நிற்க மாட்டாரா? மதுரையில மாடுகளை மாநாடு போட்டாரு. மாடு போட்டோம், மாட்டுக்கு ஓட்டா இருக்கு. சீமான் மாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. மாட்டுக்கு ஓட்டா இருக்கு, மாட்டுக்கு ஓட்டா இருக்கு. மாட்டுக்கு ஓட்டுலடா, மாட்டு பாலை குடிக்கிற மனுஷனுக்கு ஓட்டு இருக்குல்ல, மாட்டு கறி சாப்பிடுற மனுஷனுக்கு ஓட்டு இருக்குல்ல, மாட்டு ஓட்ட போட்டு விவசாயம் செய்யற அந்த விவசாயிக்கு ஓட்டு இருக்குல்ல. மாட்டுக்கு போடக்கூடாது, மரத்துக்கு போடக்கூடாது, தண்ணிக்கு பேசக்கூடாது, மலைக்கு பேசக்கூடாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறிக்கடை போய் நீங்க சப்ப கொடு, பாக்கு சுக்கா பண்ணணும், பாக்கு மாதிரி வெட்டி கொடு. அது என்ன சோமதான் காலையில நிற்பாரு. எலும்பு நெஞ்செலும்பு கொடு. அது மதுரையில கோனார் கடை குமார் மெஸ்ல போயிட்டு சப்ப வேணும், சப்ப வேணா சப்பையா அடிப்பாரு. நீ மாட்டுக்கு போடக்கூடாதுன்னு அடிச்சா அடிப்பாரு. கறி வேணும், நல்லா சுவரட்டி வேணும், குடல் வேணும், குந்தாணி வேணும், நிழல் வேணும், ஈரல் வேணும், எல்லாம் வேணும். ஒரு மட்டன் ஆம்லேட் போடுங்க. முட்டை ஆம்லேட், மட்டன் ஆம்லேட் அது மதுரையில் மட்டும் தான் கிடைக்கும். கரண்டி ஆம்லேட் போடுங்க. அதெல்லாம் கேட்க தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்? மாடு வேணும். மாடு வேணும்னா மேய்ச்சல் நிலம் வேணும். மேய்ச்சல் வேணும்னா அதுக்கு சீமான் வேணும். ஆட்டு கை வேணும், ஆட்டு கை வேணும். அப்படின்னா ஆடு மாட்டுக்கு பேச ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு? செந்தமன் சீமான் என்கிற அந்த தலைவன் வேணும். குடிக்க தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா நிலம் வேணும். நிலம் வேணும்னா நிலத்துல புல்லு வேணும். புல்லு வேணும்னா மரம் வேணும். மரம் இருந்தா மழை பொழியும். அதுக்கு யார் வேணும்? செந்தமன் சீமான் வேணும். 1000, 2000, 3000 அந்த பக்கம் ஓட்டு. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இந்த பக்கம் ஓட்டு. சிப்காட் தொழிற்சாலை மண்ணை நாசமாவுடைய ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோகார்பன், எண்ணூறு அந்த பக்கம் ஓட்டு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இந்த பக்கம் ஓட்டு. பெரியார் தான் படிக்க வச்சாரு, அந்த பக்கம் ஓட்டு. எங்கள் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சாரு, இந்த பக்கம் ஓட்டு. பெரியார் மட்டுமே பெரியார், அந்த பக்கம் ஓட்டு. ரத்தமணி சீனிவாசனும், அயோத்தாச பண்டிதரும், ஜீவானந்தனும், சிங்காரவேலும், காமராஜரும், முத்துராமலிங்க தேவரும், மாப்போசியும், வள்ளல் பாண்டித்துறை தேவரும், பாரதியும், வைகுந்தரும், வள்ளலாரும் பெரியார் என்றால் இந்த பக்கம் ஓட்டு. என்னங்க நீங்க பெரியார் வழியா போறது இல்ல? பெரியார் வழி சொந்த சொத்தா இருக்கா? ஆரப்பாளையம் வழியா போயிடுவோம். பெரியார் வழி நம்ம சொத்து. அதான் பைபாஸ் பிடிச்சு மாட்டுத்தவணி வழியா ஏறி அப்படியே மேலூருக்கு போயிடுவோம்.
யாரு பேசாரு? மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடியார்களுடைய பழைய சமூக மக்கள் சாமி கும்பிட முடியாது என்று சொன்ன பொழுது அந்த பழைய சமூக மக்களை கோவிலுக்குள்ளே அழைத்து சென்று அந்த பழைய சமூக மக்களையும் சாமி கும்பிட வைத்த வைத்தியநாத ஐயர், எங்கள் பெரியார் வைத்தியநாத ஐயரே, நீங்கள் மீனாட்சி அம்மனை தரிசிக்க நம்முடைய ஆதி தமிழ் குடியை அழைத்து செல்லுங்கள், எவனாவது தடுத்தால் அடியேன் வந்து நிற்பேன் என்று பேசிய எங்கள் தாத்தா தெய்வ திருமணார் முத்தாமிக தேவர் எங்கள் பெரியார். நீ கட்டு பாவத்தை கட்டு, நாங்க வரோம்டா இதே ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு மூக்கையா தேவர் ஜல்லிக்கட்டு வளாகம் என்கிற பெயரை வைப்போம். இதே கலைஞர் நூலகத்திற்கு வல்லல் பாண்டித்துறை தேவர் நூலகம் எங்கள் பெயரை வைப்போம். இந்த ஏர்போர்ட்டுக்கு எங்கள் தாத்தா பசங்க முத்தாமிக தேவர் தெய்வ திருமணார் பேரை வைப்போம். ராமநாதபுரம் ஏர்போர்ட்டுக்கு எங்கள் தாத்தா இமானுவல் சேகரார் பேரை வைப்போம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எங்களுக்கு முத்துராமலிங்க தேவரும் சுந்தரலிங்கமும் இமானுவேல் சேகரும் காமராஜரும் கக்கனும் ஜீவாவும் எங்களுக்கு எல்லாரும் எங்க மண்ணினுடைய முன்னோர்கள். அவர்களுக்குள்ள சந்திருக்கலாம். ஆனா பேர்கள் நாங்க ஒண்ணு சென்று நான் தேவராக தேவேந்திராக நாடாக கோடாரிக்கல நான் தமிழன் என்ற தமிழ் நிற்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பழங்கா நத்தம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஹோட்டல் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டிடலாம். யாருக்கு கூடும்? சீமான் தம்பிகளுக்கு சீமானுக்கு மட்டும்தான் கூடும். சீமான் வெல்வாரா என்பதற்கு சான்று இந்த கூட்டம். யாரு? இவன் கட்சிக்காரங்களா? என் கட்சிக்காரங்க 50 பேர், மீதி இருக்கிற 1000 பேரும் நான் மண்ணினுடைய மக்கள், பூர்வகுடி தமிழர்கள். ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு எழுச்சியை நோக்கி, ஒரு புரட்சியை நோக்கி 2026 விவசாய சின்னம் அரியணை ஏற வேண்டும் என்ற வெளியே நிற்கிறான். நான் பேசிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்ன ஹிமாயின் பேசுறது வாய்ப்பு கிடைச்சிச்சு, தங்கச்சி பரிமாணத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, கட்டினுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீ மைக்க மட்டும் அங்கிட்டு பொறுப்பு வண்டையா கண்டிப்பான். அது உலகத்தில் மதுரை கலைஞர் மாதிரி கெட்ட வார்த்தை பேச முடியாது. எடுத்த உடனே வேட்டியை மட்டும் அப்படிப்பான். 7 தலைமுறைக்கு அவன் பேசுறது நீ மைக்க மட்டும் திருப்பி ஒரு ரவுண்டு போங்க. யாராவது ஊட்டி சேர்ந்து கேளுங்களேன். நீங்க ராவா பேசுங்க, நாங்க வந்து சென்சார் இல்லாம போறோம்னு சொல்லுங்க. பார்த்த உடனே நாளை காலைல 10 பாடி வரும், தூக்கு போட்டுவாங்க. அந்த ஊர் கேட்பாங்க. ஆள் மனசுல இருக்கு. என் மண்ணின் வளத்தை, என் மண் மனையை, என்னுடைய வைகையை இப்படி செத்து போயிடுச்சுங்கிற வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை வச்சுக்கோங்க, அந்த வருத்தத்தை வச்சுக்கோங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில சரியாக 7 மணிக்கு போங்க. உங்களுக்குள்ளே ஆழ்ந்து கிடைக்கிற அந்த கோபத்தை, அந்த தன்மை, அந்த நெருப்பை போய் நேர விவசாயி சின்னத்தில் அமுக்குங்க. ஒரு லைட் எரியும். அந்த லைட்ல உங்கள் கோபம் அழியும். மே 4ஆம் தேதி தம்பி ஹக்கீம் வென்றால் என்ற செய்தி வரும். அதேபோல எங்கள் திருநாவுக்கரசு வென்றால் என்ற செய்தி வரும். அதேபோல எங்கள் செல்வம் வென்றால் என்ற செய்தி வரும். அதேபோல எங்கள் அக்கா சத்யா தேவி வென்றால் என்ற செய்தி வரும். அதேபோல எங்களுடைய விக்னேஷ் வென்றால் என்ற செய்தி வரணும். வர வைக்கவும் நீங்க திமுக அதிமுகவுக்கு பாஜக காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து போற அந்த மக்களே ஒரு முறை உங்கள் வாக்கை மாற்றி போடுங்கள். போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பெருநம்பிக்கை இருக்கு. எங்க சீமானுக்கு என்னை விட 10 மடங்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சொன்னார் தம்பி, போடா அல்லா மதுரை நம்ம ஊர் ஆறா, நம்ம மக்கள் ஆறா பேசுறா, புரிஞ்சு பேசுறா எல்லாத்தையும் பேசுறா. ஒருத்தர் முடிச்சு படைப்பா படத்துக்கு வரலாம், படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்கிற மாதிரியா போ உண்மையை பேசுறா. எடுத்து கொடுத்துட்டான் லவ் யூ. அது ட்ராக் மாறிடுச்சு. பேசுறாங்க தம்பி சொன்னது போல தமிழ்நாட்டிலேயே ஊழல் நிறைந்த மாநகராட்சி இந்த மதுரை மாநகராட்சி. 22 கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கான். புஷ்பா புருஷன் மாதிரி கவுன்சிலர் புருஷன் பொன் வசந்து, இந்திராணி பொன் வசந்து எப்படி சொல்லிக்கலாம் பாருங்க. விஞ்ஞான ஊழல மாநகராட்சியில வரி போடணுங்க. ஒரு வீட்டுக்கும் இந்த வரியில இந்த வீடா இருந்தா கம்மி வரி, இதே கமர்ஷியல் டாக்ஸ் கொஞ்சம் வரி அதிகம். என்ன பண்ணிருக்கேன், கமர்ஷியல் டாக்ஸ் பில்டிங், ஒரு லாட்ஜ், ஒரு ஹோட்டலு, ஒரு தியேட்டர் வீடுன்னு கணக்காட்டிருக்கான். வீடுன்னு கணக்காட்டி டாக்ஸ கம்மியா வாங்கி இந்த பக்கம் வழியா பேண்ட் பாக்கெட்ல வாங்கியிருக்கான். எவ்வளவு? 250 கோடி ரூபாய். 250 கோடி ரூபாய் கமர்ஷியல் பில்டிங், ஹாஸ்பிட்டல, தியேட்டர், மாலை எல்லாத்தையும் வீடா கணக்கு காட்டி கம்மியான வரியை செய்து மாநகராட்சி அதிகாரிகளுடைய
லேப்டாப்ல சிஸ்டத்துல பாஸ்வேர்டை மாற்றி உள்ள போய் வரி கட்ட மாதிரி கணக்கு காட்டி வரி ஏய்ப்பு செய்த புகாரில் திமுகவுடைய கவுன்சிலர்கள் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடிதான் அந்த புஷ்பா புருஷன் கவுன்சிலர் புருஷன் பொன்முசன் வெளியே வந்திருக்கான். இவருக்கு தான் ஓட்டு போட போறீங்களா? இந்த திமுக திருட்டு திமுக திருட்டு திமுக நீங்க ஓட்டு போறீங்களா? நான் விளையாட்டு சொன்னாங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல ஆத்து மண்ணை கொள்ளையடிச்சுதான் கனிமவளத்தை கொள்ளையடிச்சுதான் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா உங்க கிட்னியை திருடுவான்னு விளையாட்டு சொன்னீங்க. என் நாக்கு கருணாகரன் திருட்டாங்க. நாக்கு பாக்க நல்லா பண்ண இருக்கு. நாக்கு கருணாக்கு தானே படிக்க நமக்கு படிச்சிருச்சு. ஊர்ல சத்திய வாக்கா இருக்குமோ, நமக்கு சாமி ஹிந்தி இறங்கிருச்சோ இருக்குமோ ஊர் சம்பளம் உடம்பு சரியில்லைன்னு போனவங்கள கூலி தொழிலாளர்கள் நெசவாளர்களை 5 லட்சம் 10 லட்சத்துக்கு பேசி கிட்னியை களவாண்டு விட்டிருக்காங்க திமுகவுடைய கவுன்சிலர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள். எனக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இப்படி தொடர்ச்சியாக ஊழல் செய்கிற இந்த கும்பலை தோல்விக்கு கிடைத்திருக்கிற இவை விரட்ட தம்பி சட்டின் சொன்னது போல ரொம்ப நல்ல மனுஷங்க, ஒரு பரம்பரையான குடும்பம், பாரம்பரிய குடும்பம், ஒரு ஜென்டில்மேன். திமுகவே அவர் திமுக இருக்கிற ஒரு நல்லவர். யோக்கியனுக்கு இருக்கிறடா வேலை. திமுக பிடிஆர் பண்ணிவிட்டாங்க. என்ன வேலை? என்ன வேலை? 30,000 கோடி உதவி ஸ்டாலின் சபை என்று கொள்ளையிட்டாங்க சொன்னீங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சோழ என்ன அவன் என்ன மாய்க்கு திமுக இருக்கீங்க? அப்ப அந்த ஊழலுக்கு நீங்களும் பிடிஆர் பண்ணிவிட்ட தமிழ்நாட்டு சட்டத்தை நீங்களும் சொல்ல போறீங்க. பிடிஆர் ஃபேமிலி குடும்பத்தில் உள்ள பெருமை செய்யற செயல்ல தான் இருக்கு பெருமை. என் குடும்ப பெருமை கிடையாது. நான் யாரு? நான் உண்மையா இருக்கனா, மக்களுக்கு உண்மையா இருக்கனா, அதான் பெருமை. அப்படி எங்களுடைய வேட்பாளர்கள் 15 ஆண்டு காலமாக மதுரையில் நடந்த தமிழ்நாட்டில் இருந்த எல்லா போராட்ட களத்தில் நின்றவர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள். அதே போல எங்களுடைய அக்கா சத்யா திருப்பரங்குன்ற தொகுதியில யாரையும் பாடிக்கிறோம்? ஒரு முனைவர், ஒரு பேராசிரியர், படித்த பெண்ணை இந்த களத்துல யாதவா கல்லூரிய பேராசிரியர் அக்கா சத்யா தேவர்களை நிப்பாட்டிருக்கிறோம். படித்தவங்க பாட்டோம். அதே போலதான் தம்பி லட்சுமணன் தன்னுடைய தொழில் அவர் நினைச்சிருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தொழிக்க முடியும். தமிழ்நாடு முழுக்க முக்கியமான மருத்துவமனையுடைய ஒரு மிக முக்கியமான பிரதிநிதியா இருக்காரு. பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். என் வருமானத்தை விட என் இனமானம் பெரிய என்ற களத்துல தம்பி ஹக்கீம் அவர்கள், அப்துல் ஹக்கீம் அவர்கள் மத்திய தொகுதியில் இருக்கிறார். மத்திய தொகுதியில் வாழ்ந்த மாநில தமிழர்களே, அப்துல் ஹக்கீம் என்ற அப்துல் கலாமுடைய பெயருக்கு வாக்களித்து நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுடைய மகன், உங்கள் தம்பி, உங்கள் மாமன் மச்சான் உங்களுக்கு வந்திருக்கிறார். நாட்டிலே பொறியாளர் போக்கலாம், மருத்துவர் போக்கலாம், விஞ்ஞானி போக்கலாம். ஆனா ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாம எல்லாருமே விவசாய தொழில்களை பிறந்தவங்களா, நம்ம அப்பத்தாக்கள் ஆத்தாக்கள் எல்லாருமே விவசாயிகளா. விவசாயி குடும்பத்துல பிறந்த நாம ஏழு கலப்பையை தூக்கி கொண்டு வருகிற இந்த விவசாய தொகுப்பிற்கு ஏப்ரல் 23 வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஒரு தேர்தல் பரப்பை கொடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.